பையா அதோ இருக்கான் பாரு. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. போங்கடா வாங்கடா. ஏய் போங்க ஓடுடா. ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷன். காலேஜ் பிரின்சிபல் இவர் நல்லவர். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட். அவன் தான் சார் ரவுடி. அவனை பண்ணுங்க சார். ரவுடி என்ன பண்றியா? நல்லா ஸ்டேஷனுக்கு. டேய், உன் சாவு என் கையிலடா. உன்னை எரிக்கிறதா பதக்கிறதா நான் டிசைட் பண்றேன். கங்கையாக்கும் நீ டிசைட் பண்ணுக்கோ. நாளை என்னைக்கோ போடா. தப்பிக்க முடியாதுடா. ஏய் கடை, என் மேல கை வச்சுக்கிட்டே இல்லையா? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சிட்டிக்குள்ள ரோடிசம் பண்ணா போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் வந்துருக்கேன். எனக்கு காக்கி சட்டை போட்டு அழகு பாத்தீங்க. உங்களை நான் பணமா பார்க்க முடியுமானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பிரின்சிபல் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? வெளியே போனவனே இறக்கி விட்டுறேன். ஜிப்ல இருந்தேன். கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாக்கி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவானே. என்ன என்னடா போண்டாவை நெத்தியில வச்சிருக்கிற? என்ன முழிக்கிற? நீ எல்லாம் பகல்ல பதுங்கிறதான் நைட்ல வந்திருக்கிற. டேய், என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற? வண்டி டியூவைன் முடியலையே. பைக் எங்க? வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? அப்படிலாம் சொல்லாதீங்க, நாக்கு இழுத்துற போது. மகமாயி, இவரை மன்னிச்சிடு தாயே. மகமாயி ஏண்டா என்ன மன்னிக்கணும்? வண்டி எங்கடா? வண்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே. இந்த போண்டாவுக்கு பிறந்தவன கோயிலுக்கு ஆடு மாடு கோழியை நேர்ந்து விட்டு நான் பார்த்திருக்கிறேன். இப்படி டியூவுக்கு வாங்கின பைக்கை நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம். சாமி குத்தம், கைய கால இழுத்துரும். விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கு. இதெல்லாம் சரி,
இது என்னடா ஊஞ்சலு? ஊஞ்சல்லனே தொட்டில். குழந்தை இல்லாதவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இத வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துரும். இங்க கட்டினா அங்கே எப்படா பிறக்கும்? இன்டர்நேஷனல் இன்ஜினியர்லாம் டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரசமரமாக்கிட்டீங்களேடா. ஆமா, இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது? என்னென்ன இப்படி கட்டுப்பட்டீங்க? கோயிலுக்கு தான மெட்டீரியல், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியிலானே போய் வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் என்ன பண்ணுது? நைட்ல பூசாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு. சாமியே பல்லக்குல போகுதான், பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களேடா. ஆத்தா, என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சுகப்பிரசவமா நடந்துருச்சுன்னா இவர்கிட்டே ஒரு வண்டியை வாங்கி உனக்கு நேர்ந்து விட்டுறா. ஆத்தா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? பிரசவமா? சுப பிரசவத்தை எவனையும் காணா, பைக்கை சீஸ் பண்ணிடுவோம். என்னடா இன்னும் நீ தூங்காம இருக்க? தூக்கம் வரலண்ணே. ஏன் சத்யா தம்பி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு பயப்படுறியா? கவலைப்படாத, அவன் இனிமே உன் வழிக்கு வர மாட்டான். சரிண்ணே. ஆமா, யாரா அந்த பொண்ணு? காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி உன் கண்ணத்துல கிஸ் பண்ணவ? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். ஓ, ஃப்ரெண்ட். ஓகே, குட் நைட். குட் நைட். விஜய், விஜய், என்னம்மா? உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன், போய் பாருப்பா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா சொன்னாங்க, நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க கலாட்டா பண்றானுங்க சார். அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன் சார், அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அந்த பொறுக்கி பசங்களை கொஞ்சம் தட்டி கேட்டீங்கன்னா யாருப்பா அவங்க? அவனுங்க அடங்கிடுவானுங்க. யோ எந்திரியா. விஜய், வெளிய போ. என்ன வெளிய போயா. டேய், வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? வா நீ. நீ கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. வெளிய போயா. சார், அது வந்து யோ, என்ன பொறுக்கி ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய அடியால் வேலைக்கு கூப்பிடுவேன்? சார், நீங்க என்ன ஏதோ தப்பா நினைச்சு. இன்னொரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை இருக்கா? வெளில போ. அப்பா வாங்கப்பா, போயிடலாம். போயிடு. என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர்ப்பா, நீ இப்படி பேசிருக்க கூடாது. உதவின்னு கேட்டு வந்தா என்ன வேணா பண்ணலாமா? ஆனா அவன் அடிதடி கூப்பிடாமா? நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? சரி, அதுக்காக இப்படியா பேசுறது? சரி சரி, வா சாப்பிட போலாம். வா. இல்லம்மா, நான் சாப்பிடுற மூட்ல இல்ல, நான் வெளில கிளம்புறேன்.